வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3இல் இருக்கார். ஸோ 3 சம்மந்தப்படும் வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். வேலையில் வந்து நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 8இல் இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு பிடிவாதங்கள், குழந்தைகளோட பிடிவாதங்கள் கொஞ்சம் இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னாலே போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி 5இல் வக்கரமாக இருக்கும்பொழுது உங்களுக்கு முயற்சிகள் பெருசாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தா வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வருமானங்கள் கொஞ்சம் டிலேடாக வரமான ஃபீலை கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் 3இல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ உங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் ஒர்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுவீங்க. நல்ல ஒரு வளர்ச்சியான விஷயத்துக்காக நிறைய போராடுறது எல்லாமே ஜெயிக்கிறதுக்கான இப்போ நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன், 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 4இல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வீடு மனை சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு, சொந்தத்திலே வந்து திருமணம் முடிவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 4இல் இருக்கும்போது கொஞ்சம் வீடு பராமரிப்பு வேலைகள் கொஞ்சம் வேலை வைக்கும். சில நேரம் வண்டி வாகனங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பழுது பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 4இல் இருக்கும்பொழுது நல்ல ஏற்றங்கள், தொழில் நல்ல மென்மையான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி, ஸோ 8-11ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 4இல் இருக்கும்போது பெரிய சொத்துக்கள் ஏதாவது பெரிய வண்டி வந்து லோன் போட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு பியாண்ட் த லெவல் போட்டு மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு பேராசை வந்து ஒரு பெருநஷ்டத்தை உருவாக்குறதுனால கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை 10 பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன்கள். விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி, சூரியன் 10ஆம் அதிபதி இப்போ வந்து உங்களுக்கு 4இல் இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயங்களை லோன்ஸ் அப்ளை பண்ணி அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் துலா லக்னமாக வந்து சந்திரன் தசாபதி, சந்திரன் வந்து வீடு மனை சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக கொடுத்ததுங்க. ஸோ தொழில் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் துலா லக்னமாக வந்து விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 3இலும் வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். வேலையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாமே நிறைய இருக்குங்க. அதில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் நல்லா இருக்குங்க. விருச்சிக லக்னம் வந்து ராகு தசாபதி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ராகு இருக்கிறது 4இல் இருக்காருங்க. ஸோ கொஞ்சம் கணவன் மனை உறவு, வீடு, தாயார் சம்மந்தமாக கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ், கொஞ்சம் எமோஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாக வந்து குரு தசாபதி. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2-5ஆம் அதிபதி 8இல் இருக்கும்போது குழந்தைகளோட பிடிவாதம், குடும்பத்திலும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா 3-4ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். பழைய சொத்துக்களை விற்று புது சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக கொடுக்குங்க. விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி 4இல் இருக்கும்போது கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் தாயாரோட உறவு சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சில நேரங்களில் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்களில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அந்த தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி. கேது வந்து பார்த்தீங்கன்னா 10இல் இருந்து அது சுக்கிரனுடைய சாதத்தில் வந்து ஏதாவது லோன் போட்டு வீடு வாங்கலாம், தொழில் ரீதியான விஷயம், வீடை மார்ட்கேஜ் வச்சு ஒரு சொத்து வாங்குறது, இல்லை வண்டி வாகனங்கள் தொழில் ரீதியாக வாங்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே கண்டிப்பாக இருக்குங்க. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி இருந்தாலும் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி 4இல் சொந்தத்தில் திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஏமாற்றுக்காரர் 420 ஜாதகம் எப்படி இருக்குன்றதான் பற்றி பேச போகிறோம். ஸோ 420ன்னு வரும்போதே ஒரு 2 காம்பினேஷன்ஸ் இருக்குங்க. ஒன்று
மேஜராக வந்து இந்த சனி புதன் இந்த காம்பினேஷன்ஸ் தான் வந்து எப்போதுமே வந்து இந்த 420க்கான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஏன்னா யாருடைய ஜாதகத்திலாச்சும் இந்த சனி புதனுடைய இணைவு இருக்குது, இல்லை ஒரு பார்வையில் வரும்போது இவங்க மட்டும்தான் கொஞ்சம் கிரிமினலாக செயல்படுவாங்க, கொஞ்சம் ஏடாகுடமான ஒரு விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது கூட ராகுவும் சேர்ந்துருச்சுன்னா இவனுடைய ரேஞ்ச் வந்து வேறு மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன். சரி, அது என்ன தான் பண்ணும்? இப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து சனி புதன் ரெண்டுமே ஒன்றா இருக்குன்னு வச்சுக்கோமே. சப்போஸ் சனியுடைய டிகிரி, நாங்கள் அந்த ஒரு கட்டம் இருக்கும், அது ஒரு டிகிரின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அதில் வந்து சனியுடைய டிகிரி கம்மியாகவும் புதனுடைய டிகிரி அதிகமாகவும் இருக்கிற பட்சத்தில் அப்போ வந்து இவர் வந்து ரொம்ப கிரிமினலான வேலைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஸோ இப்போ வந்து யார் கிரிமினல்? புதன் டிகிரி அதிகமாக இருக்கிறவங்க வந்து பயங்கரமான கிரிமினலாகவும் ரொம்ப மோசமான என்ன சொல்கிறது, தோளில் கை போட்டு அழகாக வந்து சோழியை முடிச்சுட்டு போகிற ஒரு கேரக்டராக தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார். நண்பர்னு சொல்கிறத விட நண்பர் சொல்கிறது கூட பயமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சவர்னு வச்சுக்கோமே. ஸோ தெரிஞ்சவர் இப்போ அப்படி அந்த ஆளுக்கு வந்து சரியான வேலை வாய்ப்பே கிடையாது. ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்படி உட்காந்துட்டே இருப்பா. அப்படி அவர்கிட்ட போய் போனேன். போயிட்டு என்ன அப்படின்னா, இல்லை என்ன உட்காந்துருக்கீங்க, வேலைக்கெல்லாம் போகலேன்னு. வேலைலாம் ஒன்றும் இல்லை, ஏதாவது ஆடு மாட்டுமா, என்னது ஆடு மாட்டுமான்னு நான் காத்திருக்கிறேன், வந்துச்சுன்னா வெட்டிட வேண்டியது ஆடினான். ஏய் என்னப்பா சொல்கிறேன்னா, இல்லை அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், யாராவது மாட்டினார். ஸோ அந்த அவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு சூப்பராக வேலை செய்யும். ஏன்னா அவருக்கு சனி புதன் அவ்வளோ அழகாக இருக்கும். இவர் மனுஷனுக்கு வந்து பொழப்பே என்னென்னா உழைச்சி சம்பாதிக்கிறது. இப்போ 10 நாள்னால் உழைக்காமல் மற்றவனை ஆட்டையே போடுறதே வந்து அவருக்கு ஒரு குறியாகவே இருப்பா அப்படி. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஏடாவிடும் அந்த மாதிரி. ஏன்னா அவர்கிட்ட வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், நம்ம ஏங்க அந்த ஆள் நாங்கள் இப்படி பண்ணிட்டான், அவனை பாருங்கள் வெட்டுறேன் குத்துறேன்னா, அவர் எதிர்க்க வரும்போது அந்த ஆளுக்கிட்ட கேட்குறான், ஏன்பா தெரிஞ்சவனை போய் ஏமாத்துறிய, உனக்கு இதெல்லாம் கொஞ்சமாச்சு இருக்கா அப்படின்னு அந்த ஆளை பார்த்து கேட்குறான். அதுக்கு அந்த ஆள் சொல்கிறான், தெரிஞ்சவனை ஏமாற்றாமல் தெரியாதவனை எப்படியா ஏமாத்துறதுன்னு சொல்லி கேட்குறான். ஸோ அந்த அளவுக்கு பக்கா கிரிமினல். ஸோ இந்த அமைப்பு வந்து ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி புதன் காம்பினேஷன்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக உட்காரும். அவங்க தான் வந்து ரொம்ப, ஏன்னா புதனுங்கிறது வந்து ரொம்ப கிரிமினலாக செயல்படும். கூட சனி ராகுதெல்லாம் ரொம்ப மல்டி கிரிமினல் ஆகிடுவாங்க. ரொம்ப ஏடாகூடமாக எப்படிலாம் ஸ்கெட்ச் போட்டு கிரிமினல் தனம், இந்த ஒரு சதுரங்க வேட்டையின் படம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிமினல் வேலை எல்லாமே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் சனி புதன் சேர்க்கை உள்ளவர்கள், சப்போஸ் சனி டிகிரி அதிகமாக இருந்து புதன் டிகிரி கம்மியாக இருந்ததுன்னா இவன் தான் ஏமாறுறானே, ஓகேங்களா? இப்படி இருக்குது. ஏன்னா சனி புதன்லேயே வந்து சனி டிகிரி ஜாஸ்தியாகி புதன் வந்து கம்மியாக இருந்ததுன்னா இவன் தான் ஷார்ட் பீரியடில் வந்து பணம் வருது, இந்தாங்க எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறேன், நீங்கள் 5 கோடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏமாறுறதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இந்த சனி புதன் கேரக்டரைசேஷனை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா, சப்போஸ் சனி வந்து கம்மியான டிகிரியில் இருந்து புதன் அதிகமாக இருந்தால் நீங்கள் கிரிமினல் நானே சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு செகண்ட் ரூட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும், நேர் வழியில் போகிறதே பிடிக்காது, ஓகேங்களா? அதே மாதிரி சப்போஸ் சனி புதன் இருந்து சனியோட டிகிரி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் ஏமாளிங்கிறதும், நீங்கள் மற்றவர்கிட்ட பழகும்போதோ ஒரு பண பரிவர்த்தனைலாம் பண்ணும்போதும் ரொம்ப 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 உஷாராக இருக்கணும், இல்லைனா மாட்டிப்பீங்கன்ற உண்மையான விஷயம். ஸோ மற்றொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.